ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கதை நெஸ்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கரெக்டாக வரும். இப்போது கதைக்குள்ளே போகலாமா? வாங்க. அர்ஜுனும் லீலாவும் காதலித்து திருமணம் செய்து கொண்ட புதுமண தம்பதிகள். அன்று இரவு 11:30 மணி இருக்கும். ஒட்டுமொத்த ஏரியாவும் அமைதியாக இருந்தது. அவர்களுடைய பெட்ரூமில் லீலா கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்து கொண்டு கைகளை பிசைந்து பயங்கர பதற்றத்தோடு இருந்தாள். அர்ஜுன் அவள் அருகே வந்து அமர்ந்தான். அவனுக்கும் லேசாக வேர்க்கத் தொடங்கியது. லீலா, ஏன் இப்படி பயப்படுற? ரிலாக்ஸாக இரு. இது எல்லோருக்கும் லைஃப்பில் நடக்கிற ஒரு சாதாரண விஷயந்தான் என்றான் அர்ஜுன். அவளது கைகளை பிடித்து, இல்லை அர்ஜுன், எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. இதுவரைக்கும் எனக்கு இந்த மாதிரி அனுபவமே இல்லை. இதை நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது. இந்த மாதிரி அனுபவமே எனக்கு இல்லை. இதை நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது. வலிக்காமல் இருக்குமா என்று லீலா கவலையோடு கேட்டாள். அர்ஜுன் லேசாக சிரித்துவிட்டு, ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கும், ஆனால் உள்ளே போயிட்டா அப்புறம் உனக்கே பிடிச்சி போகும். அதுவும் இல்லாமல் இதுக்குன்னு சில பொசிஷன் இருக்குது. நான் சொல்கிறபடி நீ கரெக்டாக ஒத்துழைச்சா போதும். ஈஸியாக முடிஞ்சிரும் என்றான். லீலா சுற்றுமுற்றும் பார்த்தாள். ஆனால் அர்ஜுன் இதோட சைஸை பாருங்களேன், ரொம்ப பெருசாக நீளமாக இருக்குது. இதை எப்படி என் சின்ன உடம்புக்குள்ளே ஏற்றுறது? நிஜமாவே பயமாக இருக்குது. எனக்கு நிஜமாவே பயமாக இருக்குது. ஏய் லீலா, சைஸை பார்த்து பயப்படாத. முதல்ல உன்னோட உடம்ப நல்லா லூஸாக வச்சுக்கோ. ரொம்ப டைட்டாக வச்சுருந்தா அப்புறம் உள்ளே போகாது. நான் மெதுவாக சாஃப்டாக தான் செய்ய போகிறேன். முதல்ல இந்த ஓரத்தில் கை வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோ என்றான் அர்ஜுன். அர்ஜுனும் லீலாவும் நள்ளிரவில் பேசிக்கொள்ளும் இந்த வார்த்தைகளை கேட்கும்போது யாருக்குமே லேசான தப்பான கற்பனைகள் ஓடத் தொடங்கும். லீலா கண்ணை மூடிக்கொண்டு, சரி அர்ஜுன், நீங்கள் சொல்கிற மாதிரி செய்கிறேன். ஆனால் சத்தம் வெளியே கேட்கக்கூடாது என்றாள். சத்தம் வராமல் எப்படிடி பண்ண முடியும்? முதல்ல லேசாக கிர்ன்னு சத்தம் வரத்தான் செய்யும். அப்புறம் போக போக ஸ்மூத் ஆகிடும் என்றான். ரெடி, 1 2 3, நல்லா அமுக்கு என்று அர்ஜுன் கத்தினான். லீலா தன் முழு பலத்தையும் திரட்டி அதை தன் உடம்பை நோக்கி இழுத்தாள். ஐயோ அர்ஜுன், பாதியோடு நின்றுடுச்சு. ரொம்ப டைட்டாக இருக்கு, உள்ளே போக மாட்டேங்குது என்று லீலா முக்கினான். அதான் சொன்னேன்ல உடம்ப வளைக்காதன்னு. இப்போது அந்த பக்கமாக லேசாக திருப்பு. இப்போது நல்லா ப்ரெஷர் கொடுத்து உள்ளே தள்ளு. இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளு. வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளு என்று கூறினான். திடீரென்று ட்ரிங் டக் என்று ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது. அதோடு அர்ஜுன் ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விட்டான். அப்பாடா, ஒரு வழியா பெல்ட் லாக் ஆயிடுச்சுடி. பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல, பயப்படாமல் இழுத்தா கரெக்டாக லாக் ஆகிடும்னு என்றான். என்றான் அர்ஜுன். லீலா கண்ணை திறந்து பார்த்துவிட்டு தன் நெற்றியில் அடித்துக்கொண்டாள். அங்கே இருந்தது அர்ஜுன் புதிதாக வாங்கியிருந்த பிராண்டட் கார். லீலாவுக்கு இதுவரை கார் ஓட்டிய அனுபவமோ காரில் சென்ற அனுபவமோ இல்லை. முதலாக நள்ளிரவில் லாங் டிரைவ் போகலாம் என்று காரில் ஏறி இருக்கிறார்கள். அங்கே
புது கார் என்பதால் சீட் பெல்ட் பயங்கர நீளமாகவும் டைட்டாகவும் இருந்திருக்கிறது. அதை எப்படி இழுத்து மாட்ட வேண்டும் என்று தெரியாமல் தான் லீலா அத்தனை பதட்டம் அடைந்திருக்கிறாள். ஏங்க அர்ஜுன், ஒரு சீட் பெல்ட்டை மாட்டுறதுக்கா என்னை இப்படி பேச வச்சு அலற விட்டீங்க? சைஸ் பெருசாக இருக்குது, உள்ளே போகணும், வலிக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லி என் பிபியை ஏற்றிட்டீங்களே என்றாள் என்று லீலா அவனது தோளில் செல்லமாக அடித்தாள். அர்ஜுன் பலத்த சத்தத்துடன் சிரித்துக்கொண்டே, நான் என்ன தப்பாக சொன்னேன்? நான் என்ன தப்பாக சொன்னேன்? புது சீட் பெல்ட்டு பெருசாக இருக்குது, ப்ரெஷர் கொடுத்து இழுத்து லாக் பண்ணணும்னு தானே சொன்னேன். ஓம் புத்தி அப்படி போனால் நான் என்ன பண்ண முடியும் என்று சொல்ல, அந்த நள்ளிரவில் காரின் உள்ளே இருவரது சிரிப்பு சத்தமும் எதிரொலித்தது. இந்த மாதிரி கதை பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி எப்படிலாம் வீடியோ போடணுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது மாதிரி நான் வீடியோ போடுறேன், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.